வண்டி லைட்டா வந்து தட்டி விட்டு போயிட்டாங்க போல, கீழே விழுந்துட்டாப்ல. கையெல்லாம் அங்கங்கே அரைச்சிருக்கு. கைஸ் இது வழியாக தான் போய் ஆக வேண்டும். நாங்கள் வரும்போது கொஞ்சம் பாதை சின்ன பாதை மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதைகள் பெருசாக இருக்குது. வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஒன் விலாக்ஸ். ஸோ நம்ம சேனலில் ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுறோம். ஸோ மோட்டோ விலாக் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம கிளம்புறோம். எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு, கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே ஊட்டி போயிட்டு, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ பண்ணிட்டு வரலாம். ஸோ கிளம்புறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக வர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு உள்ள ஃபோன் சப்போர்ட் திறந்து கொடுத்துருக்கேன் கைஸ். ஸோ அங்கே டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் 3 மணி. ஸோ இப்போ ஈவினிங் டயத்தில் கிளம்பி நைட்டு போய் கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கிளம்புற மாதிரி பிளானு. ஸோ வாங்க மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஒன் விலாக்ஸ். ஸோ சேனல் புதுசாக இருந்த சேனலில் வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்கள் அக்கௌண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துருங்க கைஸ். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து கரெக்டாக ஒரு 25 கிலோமீட்ரு தாண்டியாச்சு. இளையங்குடி தாண்டி இப்போ போயிட்டுருக்கோம் கைஸ். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேல வந்து ஏறியாச்சு. ஸோ நம்ம கைஸ் எல்லோரும் வந்துட்டாங்களான்னு தெரியலை. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணிக்கு தான் ஆயிடுச்சு. ஸோ மைக்கு கொஞ்சம் இறையுது. மதுரையில் போயிட்டு கொஞ்சம் ஒரு அடாப்டர் மட்டும் வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:20. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மதுரையை தாண்டி ஒரு 25-30 கிலோமீட்டர் வந்துருப்போம், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நின்றாச்சு கைஸ். கொஞ்ச நேரம் டீயை குடிச்சோம், அப்படியே என்ன ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி. ஸோ இடையில பார்த்தீங்கன்னா ஃபியூல் பிரேக் எடுத்தாச்சு. அதான் நம்ம வண்டியில் இன்னும் பெட்ரோல் இருக்குது. நம்ம கூட வந்த கோரைடர்ஸ் வண்டியில் ஃபுல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஃபியூல் போடுறாங்க. ஒரு இடத்துல லைட்டாக ரிலாக்ஸ் ஆகியாச்சு. ஸோ இன்னும் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு 85 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அப்படியே ரெஸ்ட்டாக போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 10:45, 10:44. ஸோ ஈசா கோயிலுக்கு இங்கேருந்து கரெக்டாக ஈசாவில் போய் தான் நைட்டு ஸ்டே பண்ணலான்னு பிளானு. ஸோ எங்கள் கூட வந்த அளவுக்குலாம் டைவர்ஷன் ஆகி அங்கிட்டு பிரிஞ்சிருச்சுங்க. இந்த ஏரியாவில் இந்த ரோட் வேகத்தடை. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா சரியான பால வேலை நடக்குது கைஸ். ஆக்சுவலாக இதில் வந்ததே இல்லை. கூட வந்த ஒருத்தன் அவன் தான் இழுத்துட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த ரோட்டில் எப்போவுமே தாராபுரம் வழியாக அது வழியாக வந்துடுறது. அதாவது ஸ்ட்ரைட்டாக பொள்ளாச்சி ரோட்டில் பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக வரவும் சரியான சுத்தாகி போச்சு கைஸ். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்னிங் 6:30 மணி ஆயிடுச்சு. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆயிடுச்சு கைஸ். ஸோ வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக உள்ளே வந்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணவே இல்லை. ஏன்னா இப்போ காலைல 6 மணிக்கு தான் அலோவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஸ்டாப்பில் போய் படுத்துட்டாங்க. ஸோ இப்போ காலையில் மார்னிங் இருந்துச்சு லைட்டாக ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்திருக்கோம். ஸோ நாளைக்கு சிவராத்திரி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கங்கே கம்பி வெளி போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்டு. ஸோ கைஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கங்கே பிரிச்சுருக்காங்க. ஸோ இன்னும் வேலைகள் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்க்ரீன் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே இருக்குது இந்த ஸ்க்ரீனு. ஸோ கைஸ் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ரேம்போ வாக்கர் ஸ்டேஜ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் தான் சத்குரு அவங்களோட இது நடக்கும்.
ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:45. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா உள்ள நான் பைக்கே அலௌட் இல்லை கைஸ். ஸோ இவ்வளோ தூரம் இங்கேருந்து என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஆனால் பார்க்கிங் அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து தான் வந்திருக்கோம். இதுலேருந்து உள்ளேயுமே நடந்து தான் போகணும். ஏன்னா நாளைக்கு சிவராத்திரி அப்படிங்கிறனால அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து போகிறவங்கள இங்கே ஒரு டீ சாப்பிட்டு லைட்டாக ஃபியூல் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி 120 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டரு. ஸோ போகிற வழியில் இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப போக வேண்டியதான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட விளாக் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, போகிற வழியிலே பக்கசூரான் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஆல்ரெடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்டிருப்போம். ஸோ அங்கே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே குன்னூர் வழியாக மேலே போயிட்டே இருக்க வேண்டியதான். போயிட்டு ரூம் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பிளேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பிளேஸ்லாம் போகலான்னு பிளானு. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:50 ஆச்சு. ஸோ நம்ம கூட வந்த கோபோ ரைடர்ஸ் எல்லாருமே பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் கரெக்டான ஒரு பிளேஸில் நிற்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் டெண்டர். ஸோ இங்கே தான் நிற்கிறோம். ஸோ அவங்க வர்றவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்டு கிளம்பணும் கைஸ். ஸோ கைஸ் வந்தோன்னே கிளம்ப வேண்டியதான். ஸோ அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், ஏதாவது ஒரு டீயே சாப்பிடுவோம். வந்ததுக்கப்புறம் டிஃபனை சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஸோ கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சாச்சு ஸ்டார்டிங்கு. ஸோ வேகத்தோட 1 2 3 4 5 6 7 8 இந்த ரோட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்காங்க. ஸோ செக்கிங் பண்ணுறாளா அப்படிங்கிறது தெரியல. ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் எடுப்போம். ஹில்ஸ் ஸ்டார்ட் எடுப்போம். கொஞ்சம் முன்னாடி போய் ஆன் பண்ண போது டபுள் ஸ்டார்ட் வேணும். ஸோ மழை ஏற ஆரம்பித்தாச்சு. கூலிங் இருக்கு, அப்ப கண்டிப்பா மேல கூலிங்கா இருக்கும் காய்ஸ். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்கும். போகிற வழி ஃபுல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும் கைஸ். ஃபுல்லாகவே டீ எஸ்டேட்டாக இருக்கும். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அல்டிமேட்டான பிளேஸு. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 11:45. ஸோ இந்த இடத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நடந்து தான் போகணும். ஸோ இந்த பிளேஸு இதில் நடந்து போனோம்னா வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி இந்த ஊட்டி பக்கசூரான் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ கைஸ் இந்த இடத்துல ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட், ஃபுல்லாகவே தேயிலை. போங்க போங்க போங்க. எங்கே ட்ரோன் வச்சுருக்கீங்களா? வச்சுக்கிறீங்க நீங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான் அதிகமாக இருக்குங்க கைஸ். ஸோ இப்போ இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரி வந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரோடவே பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வியூ காமிக்கிறேன் கைஸ். இது வழியாக தான் போய் ஆக வேண்டும். நாங்கள் வரும்போது கொஞ்சம் பாதை சின்ன பாதை மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதைகள் பெருசாக இருக்குது கைஸ். ஸோ இந்த மேட்லேருந்து இறங்கி இப்படியே கீழே போனோம்.
போனால் இதில் ரைட் எடுத்தோம்னா ஒரு வியூ பாயிண்ட் வரும். ஸோ அந்த வியூ பாயிண்ட் தான் பக்கசூரான் வியூ பாயிண்ட். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பக்கசூரான் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதோட வியூவை நம்ம சைடில் காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிற கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கடுத்து அப்படியே இதை முடிச்சுட்டு இப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ். அப்படியே போயிட்டு ரூமுக்கு போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எங்கே போகிறது என்னங்கிறது அடுத்த பிளானு. சரி வாங்க நம்ம சைடில் பார்ப்போம் வீடியோ. காய்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழி. ஸோ இந்த ரோடு ஃபுல்லாகவே இதில் ஃபுல்லாகவே நமக்கு தெரியும் அந்தளவுக்கு நம்ம வியூ பாயிண்ட் வந்துருக்கோம். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செம்ம மிஸ்ட்டு. ஸோ நம்ம தம்பி இங்கே உட்காந்துருக்காப்புல, சோகத்தில் இருக்காப்புல. ஏன் இருக்காப்புலனா இருக்காப்புல வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி. இது வரைக்கும் ஊட்டி போகவில்லை. வியூ பாயிண்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துச்சு. மேலே ஏறி வர்றதுக்குள்ளே நாக்கு தள்ளிடுச்சு கைஸ். ஸோ இதுக்கடுத்து நேராக ஊட்டி தான். ஊட்டி போயிட்டு ஃபஸ்ட்டு போய் ரூமு போய் தேடணும். அதுவே என்னை எப்போ தேட போகிறேன்னுங்கிறது தெரியல கைஸ். முன்னாடி பாருங்க இந்த சைடில் வியூ சரியான மிஸ்ட்டு. ஸோ செம்ம மிஸ்டாக இருக்கு கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:20. ஸோ ரூமில் பார்த்தீங்கன்னா போயிட்டு ரூம் செக்இன் பண்ணிவிட்டு இருக்கிற லக்கேஜ் அப்படிலாம் அங்கே உள்ளே போட்டோம் கைஸ். ஸோ போட்டு சாப்பிட்றக்காண்டி வந்தோம். சாப்பிட்டு விட்டு கிளம்புறதுக்கு இப்போ மணி 5 ஆகிடுச்சு. ஸோ கைஸ் இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் போய் ஸ்டே பண்ணியிருப்போம். ஸோ நைட்டு வண்டி ஓட்டினதுனால செம்ம டயரில் படுத்தாச்சு. ஸோ இதோட கண்டினியூ வீடியோ பார்ட் 2 நம்ம சேனலில் வரும். ஸோ சேனலுக்கு புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிருக்கு. நம்ம சேனலுக்கு லவ் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துருங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விட டாட்டா பை சி கைஸ்.